உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. உங்களை வழி நடத்துகிற அந்த வெளிப்பாட்டை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்க சரியான பாதையில் போவீங்க. இடையில அரண்மனையை பார்த்தீங்க, இடையில மில்லியனரை பார்த்தீங்க, இடையில பில்லியனரை பார்த்தீங்க. உங்க ஊழியத்தை நீங்க போயிட்டு இருக்க பாதையை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை இவர்களிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், இவன்கிட்ட என்ன கத்துக்கணும்னா, ராஜாக்கள் எல்லோரும் அரண்மனையிலே பிறப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நீங்க அரண்மனையில் பிறக்கல, அப்பவே தெரிஞ்சுக்கங்க, ராஜாக்கள் எல்லோரும் அரண்மனையில் பிறப்பதில்லை. ஆமென். சிறைச்சாலையில் இருந்து அரசால புறப்படுவான் உண்டு. இவங்கிட்ட இருந்தது பாதி தான், ஹாஃப் பாயில்டு. என்ன பாயில்டு? ஹாஃப் பாயில்டு. மீதி அவனா ஃபில் பண்ணிக்கிட்டான். அதனால தான் இவன் நேரம் எங்கே போயிட்டான்? ஃபர்ஸ்ட் மேட்ரு, பாதியை கேட்டு மீதியை நீயா ஃபில் பண்ணாத. ஆமேன்னு சொல்லுவோம். எல்லாரும் போய் ட்ராக்ஸ் கொடுன்னு கர்த்தர் ஒருத்தன் சொன்னாராம். அப்படியே கொடுத்தானா, எவனுமே படிக்கலையாம். கசக்கி கசக்கி போட்டு போயிட்டாங்களாம். அது நைட்டு வந்து ஜோம் பண்ணான், ஆண்டவரே நான் கொடுத்ததெல்லாம் கசக்கி கசக்கி போட்டு போகிறாங்க, நீங்கள் தானே கொடுக்க சொன்னீங்க, எல்லாம் படிப்பாங்கன்னு சொன்னீங்க, படிக்கவே இல்லை. கர்த்தர் சொன்னார், கொடுக்கணும்னு ஒன்றும் போயிட்ட, எப்படி கொடுக்கணும்னு கேட்டியான்னாரான். எப்படி கொடுக்கணும் ஆண்டவர்? எல்லாரும் கொடுக்குற மாதிரி. இல்லை இல்லை, கசக்கி கசக்கி கொடுன்னாரான். சரி, நான் அடுத்த நாள் போய் ட்ராக்ஸ் எடுத்து கசக்கி கசக்கி கொடுத்தானா, எல்லாருமே விரிச்சு விரிச்சு படித்தாங்களாம். ஒரு கடலை பேப்பரை பாருங்களேன், சாப்பிட்டுட்டு அதை விரிச்சு படிப்போம். ஆனால் நேரம் ஒன்று கொடுத்தா அதை படிக்க மாட்டோம். காட்ஸ் வில். ஆமென் சொல்லுங்க. இன் காட்ஸ் ஸ்டைல், அட் காட்ஸ் டைம். ஸோ ஆகவே பாதியை கேட்டுவிட்டு இவர்கள் செய்த முதல் தவறு, ராஜா பிறப்பாருன்னு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது இவங்கிட்ட கத்துக்கிறது என்னன்னா, வாப்பா ஸ்டாரு. இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கிட்டு போ, மேலே பார்த்துக்க, தொடங்கிறப்ப இறக்கிப்பிடி இறக்கிப்பிடி, அப்படியே ரிவர்ஸில் போய் நீங்கள் இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே இந்த ஸ்டாரை, காட்ஸ் கைடன்ஸை ஃபாலோ பண்ணும்போது திடீர்னு இரு 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 இவங்களுக்கு தான் ஸ்டாரு, நீயும் கேமரா பார்த்தா என்ன கணக்கு, இங்கே பாருப்பா ஸ்டாரை, இங்கே காட்டியா டைரக்ஷன் இப்படி வரணும், நீ வேணாலும் அங்கிட்டு திரும்பிக்க, ஸ்டார் அங்கிட்டு காட்டு, ஸ்டார் அப்படியே பாருப்பா. பார்த்துக்கிட்டே இருந்தவொடனே திடீர்னு ஒரு சப்போர்ட்டர் வந்துட்டார். வாப்பா, ஒரு ராஜாவை பார்த்துட்டாங்க, ஹெவி சப்போர்ட்டர். இங்கே வாங்க, ராஜா மாதிரியே இருக்கானேப்பா, எந்த வேஷம் போட்டாலும் உனக்கு பொருந்துக்கிறான். இங்க பாருங்க, இந்த ராஜாவை பார்த்த உடனே எல்லாம் இங்க பாருங்க, முதல் ஸ்டாரை பாருங்க. ஸ்டாரை பார்க்குறப்ப ஸ்டார் இருந்துச்சு. டக்குன்னு சப்போர்ட்டரை பார்த்த உடனே ஸ்டார் அப்படி இங்கிட்டு போயிரு, இங்கிட்டு போயிரு, இந்த ஸ்டார் மறைஞ்சிருச்சு. புரிஞ்சவங்க கை தட்டுங்க. உங்களை வழி நடத்துகிற அந்த வெளிப்பாட்டை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் சரியான பாதையில் போவீங்க. இடையில அரண்மனையை பார்த்தீங்க, இடையில மில்லியனரை பார்த்தீங்க, இடையில பில்லியனரை பார்த்தீங்க. உங்கள் ஊழியத்தை நீங்கள் போயிட்டுருக்க பாதையை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. மை beloved brother and sister, நம்முடைய கண்கள் ஸ்டார் மேலே தான் இருக்கணும். நம்முடைய கண்கள் பணக்காரர் பக்கம் திரும்பக்கூடாது. எல்லோரையும் நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் ஆமென். திரும்ப கூப்பிடுங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் கத்துக்கிட்டது என்னன்னா, இயேசு கிறிஸ்து யாருப்பா?
அவன் எந்திரிச்சு இப்ப நடந்துக்கிட்டு இருக்கானா போன வருஷம். ஏய் நீ வந்துறியா? என் குழந்தை இருக்கா எங்க? வாமா. கிரைஸ்ட் கடைசியாக என்ன செஞ்சுட்டாங்க பார்த்துட்டாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாரை முடிச்சிடும். ஒரு நிமிஷம் ஸ்டார் கொண்டு வாப்பா. ஸோ இந்த ஸ்டார் எல்லாம் சொல்லுங்க. இந்த ஸ்டாரை திரும்ப வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ண உடனே என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் தெரியாமல் அரண்மனைக்குள்ளே வந்துட்டோம், நாங்கள் யாரெல்லாம் சப்போர்ட்டர் நினச்சோமோ அவங்கள எங்கள் மேலே கேஸை போட்டு எங்களை தெருவில் நாய் விடாத பாடுபட்டு தான் மிச்சம். அதனால் இனிமேல் நாங்கள் சப்போர்ட்டர் மேலே எங்கள் கண்ணில் என்ன செய்ய மாட்டோம். இல்லை நான் சொல்லலை, யாக்கோபு சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை வழக்காடு மன்றங்களுக்கு இழுக்கிறார்கள். எல்லாரையும் சொல்லலை. when we are depending on somebody. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை. இப்போ இவன் மனம் திருந்தின உடனே திரும்பவும் ஸ்டார் வருது, கையை தட்டு. ஸோ இந்த ஸ்டார்ல இருந்து ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிறேன். என்ன தெரியுமா, தேவன் உங்களை வழி நடத்தணும்னு முடிவு எடுத்துட்டா அழகா வழி நடத்திக்கிட்டே இருப்பாரு. ஒருவேளை நீங்கள் அவருடைய சித்தத்தை தவறினாலும் உங்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. மறுபடியும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு தோன்றியது. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas from the bottom of our heart. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas from the bottom of our heart. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.